everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட் மேங்கோ எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மேங்கோவை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம், தோல் சீவி. அதுக்கப்புறம் சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் இல்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்கும் சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடான பின்னாடி ஊற்றி அந்த வாட்டர் ஒரு 2 or 3 minutes நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தேவையான பொருட்கள் எடுத்து வச்சு உப்பு, சர்க்கரை, மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை அந்த பேனில் கொட்டி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கணும். நம்ம அப்போது கிளறி விடும்போது தான் அந்த கட்டி கட்டியாக வருது பாருங்கள், அதெல்லாம் வராது இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலர் இந்த ரெட் கலர் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி எல்லாம் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அப்போது நம்ம இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes அப்படியே விட்டிங்கன்னா கொதியும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம 2 minutes விட்டுடலாம் அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம அதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண வச்ச மேங்கோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் எதுக்கும், ஏன்னா அது டக்குன்னு அடி பிடிச்சிடும். சுகர், சால்ட்டு, மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறதுனால டக்குன்னு கூட அடி பிடிச்சிடலாம். அதனால் நம்ம பொறுமையாகவே பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் மேங்கோஸ் எல்லாம். நீங்கள் இன்னும் சின்ன சின்ன பீஸாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாகவே வந்துடும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக விட்டதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது பாயில் ஆகி வரட்டும். ஒரு 10 seconds இல்லைனா 50 seconds நல்லா பாயில் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாயில் ஆகி வரணும். இப்போ நல்லா கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. மேங்கோலாம் நல்லா இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கடைசியாக தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக நம்ம சிம்மை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு இதை நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்களோட ரெகுலர் வீடியோஸ் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.